கிரகலட்சுமி ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள், ஆங்கில மாதம் 5/1/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியில் புதிதாக வேலைக்கு சேர்வதற்கும் புதிய ஆட்களை வேலைக்கு நியமனம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் அதை சார்ந்த ஏதாவது லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த சஷ்டி திதியில் உருவாகிறது. மேலும் வண்டி வாகனங்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது புதிய மருந்துகளை டீலர்ஷிப் எடுத்து அறிமுகம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக அமைகிறது. இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் செங்கல் சூளைகளை பிரிப்பதற்கு மிகவும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது வாகனங்களை சீர் செய்வதற்கும் வண்டி வாகனங்களை வாங்குவதற்கும் அதை சரி செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இன்று தன தானியங்களை சேமிப்பதற்கும் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்குவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த புரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் என்பதால் மிகவும் ஒரு மங்களகரமான காரியங்களை செய்வதற்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு முடிவு தெரியாமல் ஒரு பிரச்சனைகளில் ஒரு தீர்வு இல்லாத விஷயங்களை இன்று பேசினீர்களால் அதற்கான ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது நவகிரகங்களை நீங்கள் சாந்தி செய்தீர்களானால் அதை நவகிரகங்களை வழிபாடு செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று சந்திராஷ்டமம் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலை 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்வதற்கும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் விவசாயம் சார்ந்த கருவிகளை வாங்குவதற்கான ஒரு நல்ல நேரமும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய வாரசூலை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்று ஏதாவது மருந்துகளை அதாவது புதிய மருந்துகளை டீலர்ஷிப் எடுப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது நம்மளுடைய மேலோர்களை இன்று ஏதாவது பேட்டி எடுப்பதற்கும் நம்மளுடைய உயர் அதிகாரிகளை சூப்பர்வைசர்களை பணி நிமித்தமாகவும் அவர்கள் மூலம் ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு சிறு காரியங்கள் தேவைப்பட்டால் அவர்களை இன்று சந்திப்பதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று புனித யாத்திரை செல்வதற்கும் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதாலும் குரு என்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதாலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் குடும்பத்தில் ஏதாவது சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். குடும்பத்தில் ஏதாவது ஜுவல்ஸ் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது.
மேலும் தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக ஏற்ற லாபங்கள் குறைவாக இருந்தாலும் இன்று அதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் லாபங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று தந்தையாரின் மூலம் சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும், அவர் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்த சொத்துக்களில் இருந்து ஏதாவது வருமானம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மேசராசி நேயர்களுக்கு இன்று அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக உடல் உபதைகள் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சற்று முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று நீங்கள் ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த பாக்கி பணங்கள் அனைத்தும் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சேமத்தாரையில். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏதாவது கையில் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை நீங்கள் கட்டினீர்களானால் கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். இந்த சேமத்தாரையில் நீங்க எது செஞ்சாலும் அது நன்மை பயக்கும் தாரையாக இன்று அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் தேவையில்லாத சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது செய்யும் செயல்களில் சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே நீங்கள் இன்று செய்யும் செயல்களில் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. இன்று ஏதாவது வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது வெள்ளிந்தியா ஏதாவது பழகுவீங்க, அது தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. வெளி வட்டாரங்கள் பொறுத்தவரை இன்று ஒரு முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் பேசாமல் இருப்பதே மிகவும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா தேவையில்லாத சூழ்நிலைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று நீங்க தெரியாத இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் கண்டிப்பாக முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சென்றீர்களானால் குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முன்னோர்கள் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே அது தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு தொழில் விஷயமாக நீங்கள் நடத்த பேச்சுவார்த்தையை தோல்வியில் முடிந்திருந்தால் இன்று நீங்கள் பேசினீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக அமைகிறது இந்த சாதகத்தாரையில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அன்று அதற்கான அவர்கள் ஏதாவது ஒரு டெஸ்டில் கலந்து கொண்டு ஏதாவது ஒரு மெச்சூரிட்டி அதாவது ஒரு மெரிட் டெஸ்டில் கலந்து கொண்டு ஏதாவது பரிசு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது முதுநிலை படிக்கும் மாணவர்கள் சில நாட்களாக ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோன் போட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அரசு சார்ந்த ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு விண்ணப்பித்தவர்களுக்கு ஏதாவது தேர்வு எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சில ரிட்டன் எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும்.
மேலும் அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாங்ஷன் ஆகி உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏதாவது நீண்ட நாட்களாக வேலை பார்த்து ஏதாவது பில் செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் நீங்க முயற்சி செய்தால் இன்று அதற்கான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் அரசு சார்ந்து ஏதாவது உதவி பணம் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு மூதாதையர் சொத்துக்களில் பிரச்சனை என்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மொத்தத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பும், இன்று நீங்கள் துணிந்து செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வக்கரகதியில் இருப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வேண்டியிருந்தால் அது இன்று நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீர்களானால் அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது உங்க கம்பெனியில் புதிய பொருள்களை அறிமுகம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்கள் வருகையால் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், ஏதாவது நகைச்சீட்டு போட்டு ஏதாவது பணம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்க ஜுவல்ஸாக மாற்றி வாங்கினீர்களானால் அது இன்று உங்களுக்கு பலன் தரும் நாளாக இன்று அமைகிறது. மொத்தத்தில் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை, இந்த வதைத்தாரையில் முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் பேசுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க யார்கிட்டயாவது போய் பேசினீங்கன்னா அது தவறாக புரிந்து கொண்டு அதனால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முடிந்த அளவு யாரிடம் பேசும்போதும் ஒரு மென்மையான வார்த்தைகளையும் ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. கடினமான வார்த்தைகளை முடிந்த அளவு தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க கம்மன் இருந்தா கூட தேவையில்லாத சில பிரச்சனைகளை கொண்டு வந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீங்க டென்ஷன் ஆகி எமோஷன் ஆகி ஏதாவது பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. முடிந்த அளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வேண்டாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முடிந்த அளவு நீங்க ஏதாவது நண்பர்கள் கூட போனீங்கன்னா உங்களோட பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது அவசியமாகிறது. இந்த கனரக வாகனங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்குபவர்கள் கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. பணியில் சிலருக்கு ஏதாவது உடல் சோர்வு காரணமாக பணியில் சிலருக்கு நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இதனால் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் இன்று ஒருவரை ஒருவர் சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது நீங்க பேசும் பேச்சுகள் நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, மூணாவது மனுஷன் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதனால அதற்கு இடம் கொடுக்காமல் இன்று ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றீர்களானால் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. முடிந்த அளவு இன்று திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை, இந்த மைத்திரத்தாரையில் முடிந்த அளவு ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மீதி 50% காரியங்கள் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தானவர்களும்
மனைவியை இழந்தவர்களும், அதாவது வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் இன்று ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும், இரண்டாம் திருமணம் சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு கையில காசு எது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது அந்த பணம் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும். இல்லைன்னா அது தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகளை கொண்டு வந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அப்படியே சில பேர் கையில காசு இல்லாட்டி கூட கடன் வாங்கியாவது சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் அதிகம் வரும். இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஒரு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது கோயில்ல போய் ஒரு ரூபா உண்டியல் போட்டா கூட, உண்டியல்ல போட்டீங்கன்னா கூட அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு கோயில் திருப்பணிக்கு உங்களால் முடிந்தளவு ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானாலும் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது உங்க நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தா கூட அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது நீங்கள் நல்ல செயல்களை செய்வதற்கும், நல்ல விஷயங்களை அரங்கேற்றம் செய்வதற்கும், அதாவது இசை நாட்டியம் பயிற்சி பயின்றவர்கள் இன்று அதை சார்ந்து ஒரு அரங்கேற்றம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதை அரங்கேற்றம் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது தொழிலில் ஏதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு தந்தையாருக்கு சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் அதிகமாக அமைகிறது. இன்று தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது சில நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே என்று சொல்லலாம். மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஏதாவது மனைவியை பிரிந்து இருப்பவர்கள் இன்று நீங்களாக போய் பேசி நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்து ஏதாவது வரம் தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக முடிவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது கருவுற்றும் பெண்களுக்கு இன்று ஏதாவது ஒரு வளைகாப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் குடும்பத்தில் ஒரு மங்களகரமான ஒரு செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று முடிப்பதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தை சற்று முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது உடல்நிலை சார்ந்து என்று ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டிய ஒரு பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. பண்ணை தொழிலை பொறுத்தவரை இன்று கால்நடைகள் மூலம் உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவும், அதாவது கொடுக்கல் வாங்கல், விவசாயத்தில் கொடுக்கல் வாங்கல் மூலமும் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு யாருக்காவது ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் போச்சுன்னா கடனை கொடுத்தீங்கன்னா வாய்மொழி வாக்குறுதி மூலம் கடனை கொடுத்தீங்கன்னா அது திருப்பி வருவதாகவே இல்லை. முடிந்த அளவு யாருக்கு காசு கொடுத்தாலும் கொஞ்சம் லீகல் ஒப்பீனியன் பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்று தொழில் சார்ந்து ஏதாவது பிரயாணங்கள் வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள், இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொஞ்சம் கொடுப்பது தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இந்த ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது ஷூரிட்டி யாருக்காவது போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. இல்லைன்னா ஏதாவது ஒருத்தருக்கு இவரை எனக்கு தெரியும், இவரை நம்பி எது வேணாலும் செய்யலான்ட்டு ஏதாவது ஒரு சர்டிபிகேட் கொடுக்கற வேண்டிய வேலையெல்லாம் இன்னைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை, உங்களை ஏமாத்திட்டு அவங்களையும் வேற யார்ட்டையும் ஏமாத்திட்டு உங்களை கையை காட்டிட்டு போற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆனால் முடிந்த அளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமையும். திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சாதகமான பலன்கள் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. பாதகமான பலன்களே மிகவும் அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்த அளவு இன்று திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது அவசியமாகிறது. அதாவது வண்டி வாகனம் மூலம் டிராவல்ஸ் மூலம் நடத்துபவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இன்று 75% ஒரு பாதகமான பலன்களும், ஒரு 25% ஒரு லக்கா, 25% ஒரு நன்மை பயக்கும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரபகவான் இருப்பதால் இன்று தொழிலில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு சிறு தடை தாமதம் மூலமாகவே வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தொழில் சார்ந்து சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று தந்தையாரின் உடல்நிலை கருதி ஏதாவது சிறு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் இந்த கடகராசி நேயர்களுக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது சொத்து வழக்குகள் பிரச்சனை இருந்தா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஏதாவது நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு செலவு செய்தால் கையில் இருந்தா ஏதாவது நீங்க ஒரு விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் சிறு தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் செய்யும் செயல்களில் திடீர் முடிவு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் முடிந்தளவு புதிய முதலீடுகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது புதிய தொழில் சார்ந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது கடன் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கடன் பாக்கிகள் இன்று வசூலாக வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் தொழிலில் இன்று நீண்ட நாட்களாக முட்டுக்கட்டையாக இருந்த சில பிரச்சனைகள் இன்று ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சற்று முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்து சிலர் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் அமையும். மேலும் இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் பலன் தரும் நாளாக இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்யறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. கடந்த நாட்களில் சந்திராஷ்டிரம் இருப்பதால் தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் முன்னேற்றம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. நீங்கள் செய்யும் செயல்களில் சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று வண்டி வாகனங்களை இயக்குவதை தவிர்ப்பது அவசியமாகிறது அல்லது பயணங்கள் செய்வதையும் அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களையும் செய்வது மிகவும் தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது.
அப்படியே அத்தியாவசியமா பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பாதுகாப்பான பயணங்களை செய்வது அவசியமாகிறது. அரசின் சாலை விதிகளை மதித்தும் பயணம் செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. கிரவுண்ட்ல ஏதாவது எக்ஸசைஸ் பண்றவங்களும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கல்கள் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நம்ம உடலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியம். மேலும் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று விவசாய கருவிகள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. விவசாயத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் இந்த சந்திராஷ்டம் முடியும் காலகட்டம் வரை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. சிம்மராசி நேர்களே, சிம்மராசி நேர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனாலும் இன்று உங்களுடைய தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் சில முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக உங்க பார்ட்னர்ஷிப் கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று நீங்க உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு ஆயுள் கருதி மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று நீ ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது நண்பர்கள் மூலம் ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க, அது தானாக முன்வந்து அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை இன்று மேலும் அது சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. இந்த சேமத்தாரையில் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது உடல் உபதைகள் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு அந்த மருத்துவர் அணுகிறதுக்கு நீங்க போனா கூட அதுலயும் சிறு தடை தாமதங்கள் நீங்க எதிர்பார்த்த அப்பாயின்மெண்ட் கிடைப்பதற்கு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு சூழ்நிலையும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏன்னா சிலருக்கு ஏதாவது இன்னைக்கு அதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் அதை கொஞ்சம் சந்திராஷ்டம் இருப்பதால் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். கேட்ட இடத்தில் கடன் கொடுப்பதற்கு கொஞ்சம் எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் யாருக்காவது இன்று கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அந்த கொடுக்கல் வாங்கலில் சிறு சிக்கல்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதாகவே அறியப்படுகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை இந்த பிரத்யோகத்தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகளும் சில மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. சில பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு திடீர் முடிவு எடுப்பதற்கு சிறு குழப்பங்கள் தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்யும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழக வேண்டும். ஏதாவது நீங்க பாட்டுக்கு எதர்ச்சியா வெள்ளந்தியா பழகினீங்கன்னா அது தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில சிக்கல்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது.
மேலும் இன்றைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பார்த்து பழகுங்க. நீங்க ஏதாவது பேச நீண்ட நாட்களாக பழகிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்க பழகும்போது நல்லாதான் பழகும். நீங்க பேசும்போது அதுல குத்தம் கண்டுபிடிச்சு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க தெரியாத இடங்களுக்கு சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த ஒரு பிரச்சனை இன்று முடிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நீங்கள் முயற்சி செய்தால் அதற்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று தந்தையாருக்கு ஏதாவது சில விரய செலவுகள், ஆரோக்கியம் சார்ந்து சில விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது இன்னைக்கு பாகப்பிரிவு செய்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களும் அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது மனைவியின் மூலம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொத்துக்களில் இருந்து ஏதாவது தொழில்களில் இருந்து வருமானம் தரும் நாளாகவும் மனைவியின் பேரில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் மீடியேட்டர் ஒர்க் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த கமிஷன் தொகை இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு வேண்டி ஏதாவது ஒரு வாடகை வீடு வேண்டிய வீடு தொலைவிட்டு இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் ஒரு தொல்லை இல்லாம ஒரு நல்ல இடத்தில் வீடு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய வண்டிகளை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் செய்யும் செயல்களை கொஞ்சம் துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் செய்தீர்களானால் அதற்கான ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது அரசு வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலிங்கோ அல்லது செமினாரை கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு வேலை சார்ந்து ஏதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வருகிறது. இன்று ஏதாவது ஒரு அரசு டெண்டர் சார்ந்து ஏதாவது ஒரு விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு ஆன்லைன்ல அதற்கான ஒரு நல்ல தகவல்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நீங்க எதிர்பார்த்த இடத்தில் ஏதாவது ஒப்பந்தங்கள் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது வேலை பார்த்து வராமல் இருந்த அரசு டெண்டர் சார்ந்து வேலை பார்த்து வராமல் இருந்த பணத்தொகை இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து அரசு உதவித்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்று நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த சுக போஜனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது முன்னோர்கள் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று அவர்கள் சார்ந்து நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்தீர்களானால் அது இன்று அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இங்கு வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் பேசுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்கள் பண்ணுவதும் இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது. நீங்க தேவையில்லாத பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு யாரிடமும் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினால் தேவையில்லாத சில சிக்கல்களும் அதை தீர்க்க வேண்டிய செலவு, அதனால் சில விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது மற்றவருடைய பிரச்சனைகளில் இன்று தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வேற ஒரு பிரச்சனையாகி நீங்க போய் பஞ்சாயத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு பாதகமான பலன் தருவதாகவே அமையும். உங்க பர்சனல் இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலம் இன்று தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கூடா நட்பின் மூலம் தேவையில்லாத சில தொந்தரவுகளும் அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் சில தேவையில்லாத விரைய செலவுகளும் உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசியமாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தக்க பாதுகாப்புடன் செல்வது அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. கனரக வாகனங்களை தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களில் வேலை பார்க்கும் தோழர்கள் கொஞ்சம் எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் பணியில் நாட்டமுடன் செய்வது அவசியமாகிறது. சிலர் உடல் உபதைகள் காரணமாக பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வருகிறது. இதனால் மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு முடிந்த அளவு இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத ஆர்குமெண்ட், தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க பேசுவீங்க, அது முடிவில் சண்டையில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. மொத்தத்தில் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது இன்னைக்கு கொஞ்சம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தொய்வுகள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சட்டப்பூர்வமாக முதல் திருமணம் விவகாரத்தானவர்களும் வாழ்க்கை துணைவை இழந்தவர்களும் கொஞ்சம் இயற்கையாகவே இழந்தவர்களும் ஏதாவது இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் ஒரு நல்ல பலன் தந்து அதன் மூலம் இன்று இரண்டாம் திருமண வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்றைக்கு ஏதாவது கையில காசு இதை வச்சிருந்தீங்கன்னா ஒரு தங்கத்தில் ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது மிகவும் அவசியமாகிறது. இல்லாட்டி ஒரு அசையா சொத்துக்களில் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுப்பது, ஏதாவது அக்ரிமெண்ட் போடுவதை வைத்துக் கொண்டீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இல்லைன்னா அது தேவையில்லாத சில வீண் விரைய செலவாக மாறி இருக்கிற அமௌண்ட் கையில இருந்து எங்க போகுதுன்னே தெரியாமலே போயிடும். அதனால முடிந்த அளவு இன்று கையில காசு ஏதாவது மொத்தமான ஒரு தொகை வைத்திருந்தீர்கள் கண்டிப்பாக ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்று ஏதாவது என் கையில காசு இல்லை, நான் இப்படி விரைய செலவு செய்வேன் என்று செல்பவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு கடன் வாங்கியாவது இன்று தேவையில்லாத சில விரைய செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இன்னைக்கு நீங்க எந்த கையில முடிந்த அளவு காசு வச்சிருந்தீங்கன்னாவே அது பெரிய பிரச்சனையில் முடிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு இன்று ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவும் வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக முடிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது கோயில் திருப்பணிக்கு உங்களால் முடிந்த ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானாலும் அல்லது கோயில் உண்டிகளில் ஏதாவது ஒரு ரூபா முடிந்த அளவு உங்களால் முடிந்த ஒரு தொகை ₹1 ₹2 போட்டீங்கன்னாவே அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் மேலும் உங்களுடைய ராசி 8ஆம் இடத்தில்
குரு பகவான் இருப்பதனாலும் இன்று உங்களுடைய குழந்தைகள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள், சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. அவர்கள் மூலம் ஏதாவது உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது ஒரு அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை இன்று மீட்டெடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு மிகவும் எதிர்பார்த்த ஒரு தொகை கிடைப்பதற்கான சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகளில் விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே, விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் இன்று தொழிலில் மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. தொழில் சார்ந்து சிலர் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். கடன் வாங்கினீங்கன்னா பார்த்து லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க, இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு பொருளை கையில் இருக்கிற பொருளை தானாகவே தொலைந்து போவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்னைக்கு எந்த பொருளை நீங்க வச்சிருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்புடனும் கொஞ்சம் உங்க கண் பார்வையில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கீங்க, இல்லாட்டி சில பொருள்கள் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் இன்று எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நன்மை பயக்கும் காரியமாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று பெண் பார்க்கும் படலமும் மாப்பிளை பார்க்கும் படலம் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. வியாபாரம் நிமித்தமாக இன்று ஏதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று குடும்பத்துடன் நீங்கள் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வளைகாப்பு சார்ந்த சில நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்த ஒரு தேதி கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது பாதையில் நின்று போன சில வீட்டு வேலைகளை, மராமத்து வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க, இல்லாட்டி கடன் திருப்பி வருவது மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. யாருக்காவது ₹1 கொடுத்தா கூட லீகலா பார்த்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு கடனை கொடுங்க, இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. வாய்மொழி வாக்குறுதி மூலம் யாருக்கும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பண்ணை தொழில்களில் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது விவசாய பொருள்களை வியாபாரம் செய்பவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் அதிகமாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு யாருக்காவது முடிந்த அளவு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை நான் வர்றேன் கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒரு வாய்மொழி உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அந்த உத்தரவாதத்தை கண்டிப்பாக உங்களால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அமையும். முடிந்த அளவு அதை தவிர்ப்பது அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு இன்று கொடுக்கல் வாங்கலையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. யாருக்காவது ஒரு சூரிட்டி கையெழுத்து போடுவதோ அல்லது ஜாமீன் போடுவதையோ தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு இடையூறுகள் இருப்பதால் முடிந்தளவு அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளையும் இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது கிரக பிரவேசம் சார்ந்த ஏதாவது பேச்சுவார்த்தைகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கண்டிப்பாக இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. மொத்தத்தில் இன்று ஒரு 90% ஒரு பாதகமான பலன்களும் ஒரு 10% மட்டுமே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளான பலன்களும் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் சூரிய பகவானும் இருப்பதால் 7ஆம் இடத்தில்
குரு பகவானும் இருப்பதால் நீங்கள் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கும், வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கும் ஒரு தக்க இடத்தில் ஒரு நிலம் வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து இன்று ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போடுவதற்கு மிகவும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக ஒரு நிலம் ஒரு பேச்சுவார்த்தை தொங்கலாக இருந்தால் அதை இன்று நீங்கள் போய் துணிந்து பேசினீர்களால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சென்றீர்களானால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், சிலருக்கு சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பார்த்த எந்த காரியங்களையும் தடை தாமதமின்றி நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும், புதிய தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்கள் போடுவதற்கும் மிகவும் உகந்த நாளாக இன்று அறியப்படுகிறது. தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது வசூலாகாமல் இருந்த ஒரு தன வரவு இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. யாருக்காவது கடன் கொடுத்து இன்று இன்னைக்கு தருகிறேன் நாளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக இன்று கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. திருமணம் சார்ந்து சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கின்ற அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் மிகவும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது டிராவல்ஸ் பிசினஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் கிடைப்பதற்கான மிகவும் அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையும் இன்று நீங்கள் ஏதாவது எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பாதுகாப்பான பயணங்களை செய்வது அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களில் அரசின் சாலை விதிகளை மதித்து பயணம் செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனம் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. வண்டியில நீங்க பாட்டு டூ வீலர்ல போனீங்கன்னா கூட தேவையில்லாம இடிக்க வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறும் சிலருக்கு அமையும். அதனால நீங்க பேசாம வண்டியில போகும்போது கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாக கவனமாக செல்வது அவசியமாகிறது. ஏதாவது டூ வீலர்ல போகும்போது கொஞ்சம் இடையில ஏதாவது ஒரு குறுக்கீடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அதாவது ஒரு 4 கால் பிரயாணிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறது. அதை சார்ந்த உடல் உபதிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு இன்று டூ வீலர்ல பயணம் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலமாக சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும், அவர்கள் மூலம் ஏதாவது சில தொந்தரவுகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. விவசாய கருவிகள் மூலம் சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும், அதன் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு வளர்ப்பு பிரயாணிகளால் சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கடையில போய் ஏறி இறங்கினா கூட நீங்க எதிர்பார்த்த பொருள் கிடைப்பதற்கான ஒரு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு 4 கடையை ஏறி இறங்கினாதான் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு குவாலிட்டியான பொருள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் இன்று ஏதாவது ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக எக்ஸசைஸ் செய்வது அவசியமாகிறது. அளவுக்கு அதிகமா ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா தேவையில்லாத உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. பெண்கள் ஏதாவது வீட்டுல காய்கறி வெட்டினா கூட கையில காயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சில ஏதாவது வாக்கிங் போகும்போது கூட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துப்பாங்க. சில கல்லு தடுமாற்றம் வருவதற்கான கல்லு தட்டி தடுமாற்றம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஆகவே இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் முடிந்த அளவு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும்
6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் கொஞ்சம் முயற்சியின் பேரிலேயே உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அறிவார்ந்த முயற்சிகளாகவே இருக்க வேண்டும். குறுக்கு வழியில் ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காரியம் தடைபடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிலத்தை அடமானம் வச்சு சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இதன் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது பக்கா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பதால் ஏதாவது ஆடிட்டிங் சம்பந்தமான உங்க கம்பெனிகளில் ஏதாவது கணக்கு வழக்குகளை சரி செய்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா ஏதாவது தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் கொஞ்சம் வெற்றி தரும் முயற்சிகளாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று தாயாரின் மூலம் சிலருக்கு ஏதாவது சில சுப விரய செலவுகள், வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். அவர்கள் மூலம் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த தனுசு ராசி நேயர்கள் இன்னைக்கு செய்யும் காரியங்களில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செய்வது அவசியமாகிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த சேமத்தாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த சேமத்தாரையில் ஏதாவது உடல் சார்ந்து மருத்துவம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சற்று முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவ இணைக்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பலன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் திருமணம் சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகளில் நீண்ட நாட்களாக தள்ளிக்கொண்டே போயிருந்தால் இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலர் காதலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு கடன் பிரச்சனைகளால் பண பிரச்சனை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்து சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். அப்படி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் வாய்மொழி வாக்குறுதி மூலம் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. பக்கா டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை வாங்கினீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுப்பதற்கு, நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது முடிவு எடுப்பதற்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. அதை சார்ந்து நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் ஒரு நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும், அதாவது நாடகம், இசை போன்ற சில கச்சேரிகளை, அதாவது ஒரு அரங்கேற்றம் செய்வதற்கு இசை கச்சேரிகளையும் அரங்கேற்றம் செய்வதற்கு இன்று மிகவும் ஒரு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதற்கான சில வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் ஏதாவது உடல் உபதைகள், அதை சார்ந்து மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழக வேண்டும். ஏதாவது நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று அவர்கள் மூலம் உங்களுக்கு சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. பாவ புண்ணியம் நீங்க ஏதாவது செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு தீமை பயக்கும் நாளாகவும் இன்று அமையும். அதனால கொஞ்சம் இன்னைக்கு யாருக்கிட்டையும் கொஞ்சம் அமைதியாகவும் சாந்தமான வார்த்தைகளை பேசுவது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் அதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா கூட செய்யாத செயல்களுக்கு, நீங்க எதுவோ போயிருப்பீங்க, அது அந்த ஏதாவது அங்க ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், அந்த பழி உங்க மேல் விழுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு முன்பின் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. ஏன்னா கொஞ்சம் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கும். அதனால ஏதாவது டென்ஷன் ஆகி நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இன்று எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போவது, அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அற்புதமான தாரையாக அமைகிறது. இன்று அவர்களுக்கு ஒரு சாதக தாரை. இந்த சாதக தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த சாதக தாரையில் நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நீண்ட நாட்களாக ஏதாவது
படிப்பில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது வணிகவியல் படிக்கும், அதாவது பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும் மாணவர்கள், முதுகல்வியில் படிக்கும் மாணவர்கள், பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது ஒரு செமினார் இல்லாத ஒரு போட்டியில் கலந்து கொண்டு ஏதாவது ஒரு பரிசு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று அவர்கள் செய்யும் செயலுக்கு பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் அரசு வேலை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்களும், சிலருக்கு ஏதாவது பணிமாற்றம் வேண்டி கவுன்சிலிங் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நாளாக இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது பணி செய்வதற்கு ஏதாவது டெண்டர்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு ஏதாவது கான்ட்ராக்ட்ல வேலை பண்ணி ஏதாவது பில் செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் அதற்கான முயற்சி செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அதை சார்ந்து ஏதாவது ஒரு அதிகாரியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் போய் சந்தித்தீர்களானால் இன்று உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது முன்னோர்களை சார்ந்து, குலதெய்வம் சார்ந்து இன்று பரிகாரங்கள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு, உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு எந்த காரியங்களை செய்தாலும் அது வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதாலும் இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அதை சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தீர்களானால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடாக குடும்பத்தை விட்டு பிறந்த தம்பதிகள் இன்று ஏதாவது தன்னுடைய தவறை உணர்ந்து பேசினீர்களானால் அது இன்று உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மென்மேலும் உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று குடும்பம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது குடும்பத்தில் ஒரு மங்களகரமான ஒரு காரியங்கள் தள்ளி போய் கொண்டிருந்தால் அது சார்ந்து இன்னைக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் எதிர்காலத்தில் சேமிக்க வைக்க வேண்டிய அதாவது பிக்சட் டெபாசிட், ஆர்டி போன்ற செல்வ மகள் திட்டத்தில் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான ஒரு தொகை வருவதற்கான ஒரு வாய்ப்பு, தனவரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் பேசுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது கோபத்திலேயோ டென்ஷன்லயோ ஏதாவது பேசி ஒரு தகாத வார்த்தைகள், அதாவது கடினமான வார்த்தைகள் ஏதாவது பேசினீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு யாரிடமும் விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அதே போல ஏதாவது மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. உங்களுடைய பிரச்சனைகளில் மற்றவர்கள் தலையிடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க உங்க வேலை இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது திடீர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று நண்பர்கள் மூலம், கூடா நட்பின் மூலமும் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நண்பர்கள் மூலம் எங்கேயாவது டூர் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. ஆகவே முடிந்த அளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது நண்பர்கள் இருந்தாலும் ஒரு நட்பு பாராட்டி ஹாய்ன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அவர் கூட சேர்ந்துட்டு எங்கேயாவது போனீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இயக்கும் போது இரவு நேரத்தில் கொஞ்சம் பணிகளில் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. தக்க ஓய்வுக்கு பின்பு இந்த கனரக வாகனங்களை இயக்குவது மிகவும்
மிகவும் நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. சிலர் ஏதாவது உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. பணிகளில் சில சோர்வுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படி இல்லாட்டி மூத்த அதிகாரிகளின் ஏதாவது பேச்சுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது குடும்பத்துல ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. நீங்க ஒண்ணு பேசி வாழ்க்கை துணைவி ஒண்ணு பேசி தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து முடிவில் அது ஒரு கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் குடும்பத்தில் பிரிவினை வாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்த அளவு இன்று ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மீது 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாயும் அதாவது வாழ்க்கை துணை இயற்கையாகவே இல்லாமல் இருப்பவர்களுக்கும் இன்று ஏதாவது இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சில முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து ஒரு பாசிட்டிவான முடிவு வந்து இரண்டாம் திருமண குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கையில காசு வச்சிருந்தீங்கன்னா சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அப்படி சுப விரய செலவு செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் ஏதாவது ஜுவல்ஸ்லயோ அல்லது ஒரு நகை நட்டுக்களோ அல்லது ஒரு காயினோ வாங்கி வச்சீங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. இல்லாட்டி சும்மா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவுகளும் தானாக தொலைந்து போகும் கூடிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வரும். முடிந்த அளவு இன்று ஏதாவது ஒரு நிலத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவதோ அதை நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுப்பதையோ அதை சார்ந்து ஏதாவது ஒரு சுப விரைய செலவு செய்ய வேண்டிய அசையா சொத்துக்களின் மூலம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக அமையும். இல்லைன்னா தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. என் கையில காசு இல்லை, நான் எப்படி இதெல்லாம் போய் வாங்க போறேன், எனக்கு எப்படி வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு ஏதாவது கடனை வாங்கியாவது இன்று நீங்கள் வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு உருவாகும். இதை தவிர்ப்பதற்காக ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு முடிந்தளவு உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களால் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது பிளட் டொனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பிளட் டொனேட் பண்ணீங்கன்னா கூட அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்தீர்களானாலும் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. கோயில் திருப்பணி உங்களால் முடிந்த அளவு ஒரு நன்கொடையும் கோயில் அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த ஒரு நன்கொடையும் கொடுத்தீர்களானாலும் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. கோயில் உண்டியல்கள் ஏதாவது ₹1 ₹2 உங்களால் முடிந்த அளவு போட்டீர்களானாலும் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஒரு நண்பர்களுக்கு ஏதாவது ஒவ்வொரு டிஃபன் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை செய்தீர்களானால் வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு உங்க ராசியில் சந்திர பகவான் இருப்பதாலும் குரு 4ஆம் இடத்தில் இருப்பதாலும் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இன்று அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சந்திர பகவானுடன் ஏதாவது சூரிய பகவான் சுக்கிர பகவான் இணைந்து இருப்பதால் ஒரு அலங்கார தொழில் சம்பந்தமான எந்த ஒரு செயல்களை செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு ஏற்றம் தரும் நாளாக இன்று அமைகிறது. அலங்கார பொருள்களை டீலர்ஷிப் எடுப்பவர்களுக்கும் அலங்கார பொருள்கள் சிகை அலங்காரம் மற்ற அலங்கார பொருள்களை வாசன திரவியங்களை வியாபாரம் செய்வதற்கும் இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. அழகு சாதன பொருள்கள் மூலம் இன்று ஏற்றுமதி இறக்குமதி மூலம் லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஏதாவது நிலம் வேண்டி வீடு வேண்டி ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு நல்ல இடத்தில் வீடு வேண்டி காத்திருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சி செய்தால் ஒரு நல்ல இடத்தில் வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. டிவி போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். செல்போன் புதிய பழைய போன்களை கொடுத்து புது போன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது.
சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் ஒரு பாசிட்டிவாக முடிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது பெண் பார்க்க படலம், மாப்பிளை பார்க்கும் படலம் நடத்த வேண்டியவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இந்த திருமணம் சார்ந்த ஏதாவது மீடியேட்டர் வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் சார்ந்த வீடு சார்ந்த முயற்சி செய்வர்களுக்கு நல்ல இடத்தில் வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அதை சார்ந்து சில வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு மங்களகரமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு பாதியில் கிரயம் நின்று போன ஏதாவது ஒரு வீடு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, பேப்பர் சரியில்லாம பாதியில் நின்று போன கிரைய வேலைகள் நீங்கள் இன்று முயற்சி செய்தீர்களானால் அதற்கான ஒரு நல்ல தகவல்களும் நல்ல பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இந்த ஏதாவது தொழில் சார்ந்து வியாபாரம் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் மூலம் செய்வதற்கு இன்று ஏற்ற லாபங்களும் அதற்கான ஒரு மொத்த ஆர்டரும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தில் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், சிலர் புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்னைக்கு யாருக்காவது ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி போன கடன் திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது பண்ணை தொழில் செய்வர்களுக்கு கால்நடைகள் மூலம் நிறைய லாபங்கள், எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த பால் தொழில் செய்வர்கள் மூலமும் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பும், நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் ஏதாவது வருங்காலத்தில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு யாரிடம் ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அதாவது நீங்க வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உத்தரவாதத்தை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்க பேசாம இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு ஷூரிட்டியோ ஒரு ஜாமீன் கையெழுத்தையோ போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதை நீங்க போட்டீங்கன்னா வருங்காலத்தில் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த ஏதாவது லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சற்று தொய்வு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்க இன்னைக்கு முயற்சி செய்து பேசினீங்கன்னா அது பாசிட்டிவாக முடிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது ஆயில் பாத் எடுப்பவர்கள், அதாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பவர்களுக்கு இன்று கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா தேவையில்லாத சில உடல் ரொம்ப கூலிங்காகி சில வீசிங் சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 3ஆம் இடத்தில் குரு பகவானும் இருப்பதால் நீங்கள் ஏதாவது எந்த காரியங்களை செய்தாலும் முயற்சி செய்தால் மட்டுமே அதில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீங்க ஏதாவது கையில ஏதாவது காசு செலவு பண்ணால் மட்டுமே உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதிக்க வேண்டிய ஒரு காரியங்களையும் அது சாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இல்லைன்னா அது நீங்க சாதிப்பதற்கான ஒரு சூழ்நிலை குறைவாகவே இருக்கிறது. மேலும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏதாவது தொழில்களில் சில தொய்வுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீங்க முயற்சி செய்யாமல் ஏதாவது கேட்காம இருந்தா அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க போய் கேட்டா மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆகவே அதற்கான பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது.
தொழில் சார்ந்த சிலர் ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருந்தால் ஒரு சட்டப்படி லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் பிற்காலத்தில் கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் முயற்சிகளில் சில பிரச்சனைகள் இருப்பதாலும் கொஞ்சம் அறிவார்ந்த முயற்சிகளில் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. புதிய தொழில்கள் சார்ந்து ஏதாவது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கும் புதிய வாடிக்கையாளரை கவர்வதற்கான ஒரு முயற்சி செய்வதற்கான ஒரு செயல்களை செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாக அமைகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த சம்பத்து தாரையில் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் லீகலா பார்த்துட்டு ஒப்பீனியன் பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்க. ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தருடன் ஆலோசனை கேட்டு முதலீடு செய்வது இன்று அவசியமாகிறது. மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது நீங்கள் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தால் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த தன லாபம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமாகிறது. முடிந்த அளவு இன்று வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. முடிந்த அளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை மட்டுமே செய்ய வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் சில தேவையில்லாத விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு கால்நடைகள் மூலம் சில வீண் விரய செலவுகளும் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது விவசாய கருவிகள் மூலம் டிராக்டர் போன்ற விவசாய கருவிகள் மூலம் ஏதாவது சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலர் அதாவது ஒரு வளர்ப்பு பிரயாணிகளால் இன்று சில விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது இன்று நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நீச்சல் குளத்தில் பார்த்து நிதானமாக பயிற்சி செய்வது அவசியமாகிறது. சில தேவையில்லாத பாதுகாப்பு இல்லாத உபகரணங்களை பயன்படுத்தாமல் நீச்சல் பயிற்சி செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு கடைக்கு போனா கூட ஒரு 4 கடை 5 கடை ஏறி இறங்கினாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொருள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்தும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்தநாள் விழா காணும் தம்பதிகளுக்கும் பிறந்தநாள் விழா காணும் குழந்தைகளுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதிகளுக்கும் இன்று தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.